திருக்குறள் அதிகாரம் 103 குடிசெயல் வகை. கருமம் செயஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீட்டுடையது இல். வீட்டையும் நாட்டையும் மேன்மை அடையச் செயல் செய்யாமல் விடமாட்டேன் என மன உறுதி கொள்ளும் பெருமையைக் காட்டிலும் மேலான பெருமை வேறு இல்லை. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. முயற்சி நிறைந்த அறிவு என்னும் இரண்டுடன் இடைவிடாத செயல் செய்ய குடும்பமும் நாடும் உயரும். குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்குத் தெய்வம் மடிதற்று தான்முன் துறும். என் குடியையும் நாட்டையும் மேனமை அடையச் செய்வேன் என்று செயல் செய்யும் ஒருவனுக்கு தெய்வம் தன் ஆடையை இறுக உடுத்திக்கொண்டு உதவ முன்வந்து நிற்கும். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உஞற்றுபவர்க்கு. தன் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஆக வேண்டிய செயலை விரைந்து செய்பவருக்கு அச்செயலைச் செய்து முடிக்கும் திறம் அவர் நினைக்காமலே கிடைக்கும். குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானைச் சுற்றமாச் சுற்றும் உலகு. தவறானவற்றைச் செய்யாமல் தன் வீட்டையும் நாட்டையும் மேன்மை அடையச் செய்து வாழ்பவனை உயர்ந்தோர் தம் சுற்றமாக ஏற்பர். நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளல். ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்பது அவன் பிறந்த வீட்டையும் நாட்டையும் ஆளும் தன்மையை தனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வதோ. அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்திலே எதிர்த்து நின்று சண்டை செய்வது அஞ்சாத வீரர்க்கே ஆவது போல ஒரு குடும்பத்திலும் நாட்டிலும் அவற்றை உயரச் செய்பவரே அவற்றின் சுமையை தாங்கவும் முடியும். குடிசெய்வார்க்கில்லை பருவம் மடிசெய்து மானங் கருதக் கெடும். தன் வீட்டையும் நாட்டையும் மேன்மை அடையச் செய்ய ஆசைப்படுவர் சோம்பி தம் பெருமையை எண்ணி இருந்தால் எல்லாம் கெட்டுப் போகும். அதனால் அவர்க்கு கால நேரம் என்று இல்லை. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்ற மறைப்பான் உடம்பு. தன்னால் விலங்குளால் பருவ மாற்றங்களால் துன்பப்படும் வீட்டையும் நாட்டையும் அத்துன்பங்களில் இருந்து காக்க முயல்பவனின் உடம்பு துன்பத்திற்கு மட்டுமே கொள்கலமோ இன்பத்திற்கும் இல்லையோ. இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லாள் இலாத குடி. துன்பம் வரும்போது முட்டுக் கொடுத்து தாங்கும் நல்ல பிள்ளைகள் இல்லாத வீடும் நாடும் துன்பமாகிய கோடாரி அடிப்பகுதியை வெட்டச் சாயும் மரம் போல் விழுந்துவிடும்.